இப்படியெல்லாம் எனக்கு சோதனை வரணும் அப்படின்னு இருக்குன்னா எனக்கு இந்த விதியை நினச்சி என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. நேற்று ஷார்ட்ஸை பார்த்துருப்பீங்க. பையனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கல்ல, என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். எங்கள் ஹவுஸ் ஓனர் கால் பண்ணி சொன்னார், நீங்கள் வீடு காலி பண்ணுறேன்னு சொல்லிட்டீங்க, வீட்டுக்கு ஆள் பார்க்குறதுக்கு வருவாங்க, அவங்க எப்போ வந்தாலும் சரி கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு வீட்டை காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. சார், பசங்க தான் வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க பசங்களெல்லாம் ஒன்றும் பண்ணிட மாட்டாங்கம்மா, நீங்கள் வீட்டை ஓப்பன் பண்ணி காட்ட சொல்லுங்கள் பசங்கக்கிட்ட அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே சார் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். வீடு பார்க்குறதுக்கு ஆள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு புரோக்கர் தான் கூட்டிகிட்டு வந்து காட்டுவார். நான் வேலைக்கு போனதுக்கப்புறம் யாராவது வந்தாங்கன்னா பசங்க சொல்லுவாங்க, இன்றைக்கி வீடு பார்க்குறதுக்கு ஆள் வந்தாங்க அப்படின்னு. போன வாரம் நான் வேலைக்கு அவசரமாக கிளம்பிகிட்டு இருக்கிறப்போ காலையில் ஒரு 8:30க்கு வந்தாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும்தான், ஜென்ட்ஸ் மட்டும்தான் வந்தார். புரோக்கர் தான் கூட்டிகிட்டு வந்தார். ஹாலில் மட்டுமே நின்று வீட்டை பார்த்துட்டு சரி ஓகேன்னு ஒரு செகண்டில் மூவ் பண்ணி வெளியில் போயிட்டார். ஏன்னா அவர் ரொம்ப சங்கடப்பட்டார். லேடிஸ் இருக்காங்க, சின்ன பசங்க இருக்காங்க, நம்ம நிற்க வேண்டாம் அப்படின்னு. புரோக்கர் சொன்னார் அவர்கிட்ட, உள்ளே போயெல்லாம் பாருங்க அப்படின்னு கூட சொன்னார். இல்லை பரவாயில்ல, இது பார்த்தாலே தெரியுதில்ல, எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். மண்டே நைட்டுங்க என்னை பையன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான். சின்ன பையனுக்கு பெரியவன் தோசை ஊற்றி கொடுத்துருக்கான். அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். நீ சாப்பிட்டியான்னு கேட்டேன் பெரியவன்கிட்ட. நான் நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்டு சாப்பிட்லான்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னான். சரி, நீ தோசை ஊற்று, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். அவன் தோசை ஊற்றிட்டு இருந்தான். நான் போய் குளிச்சுட்டு வந்தேன். நான் குளிச்சுட்டு வர்றதுக்கு எப்போவுமே கொஞ்சம் லேட் ஆகுங்க. ஏன்னா என் நிலமை உங்களுக்கு தெரியும். உடனே என்னால் போய் வேகமாக குளிச்சுட்டு வர முடியாது. தோசை ஊற்றி முடிச்சிட்டான். என்னடா இவ்வளோ வேர்த்துருக்கு, ஒரு குளியல் போட்டுரு அப்படின்னு நான் சொன்னேன். எப்போவுமே காலையில் ஒரு தடவை குளித்தாங்கன்னா நைட் ரொம்ப வேர்த்துருச்சுன்னா இன்னொரு தடவை குளிக்க சொல்லுவேன். இது வெயில் காலம்ல. அவன் குளிக்கிறதுக்காக பாத்ரூமுக்கு போயிட்டான். இப்போ ஒரு 8:40 கிட்ட ஆயிடுச்சு டைம். தோசை ரெடியாக இருக்குது. பெரியவன் வந்ததுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலான்னு வெயிட் பண்ணுறேன். கதவை யாரோ தட்டினாங்க. யாருன்னு பாரு அப்படின்னு சின்னவங்கிட்ட சொன்னேன். அதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க மாமே, புரோக்கர் அங்கிளும் இருக்காரு அப்படின்னு சொன்னான். லென்ஸில் பார்த்துட்டு சொன்னான். சரி, ஓப்பன் பண்ண அப்படின்னு சொன்னேன். ஒரு 9 பேர் வீடு பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க நைட் நேரத்தில். இந்த சின்ன ஹாலில் 9 பேர் வந்து நின்னாங்க. என் சின்ன பையன் சாப்பிட்டுட்டு இருந்த தோசை பிளேட்டை எடுத்துகிட்டு இந்த சைடு, இந்த கிச்சன் சைடு இந்த பக்கம் போய் நிற்கிறான். கையில் அந்த பிளேட்டை வச்ச மாதிரியே நிற்கிறான். எல்லோரும் வந்துட்டாங்க அப்படின்னு. அப்போ அந்த புரோக்கர் சொல்கிறாரு, எல்லா ரூம்லேயும் நல்லா பார்த்துக்கோங்க, வீடு சரியில்லை, நான் சரியாக பார்க்கல அப்படின்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. கிச்சனுக்கு போய் பாருங்கள், பெட்ரூமில் ஒரு பாத்ரூம் இருக்குது, அதெல்லாம் போய் பாருங்கள், அங்கே அந்த ரூமில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், கபோர்டு ஒர்க்கு தான் இங்கே இருக்காது, நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு இந்த விஷயம் சுத்தமாகவே பிடிக்கலை. சின்ன பையன் இங்கே நின்றுட்டுருக்கான், தள்ளுப்பா நான் கிச்சனை போய் பார்க்கணும் அப்படிலாம் சொன்னாங்க. நான் இந்த சோஃபாவில் உட்காந்துருந்தவ எழுந்து தான் நின்றுருந்தேன். பையன் வேற குளிச்சிட்ருக்கானே, இவங்க பாத்ரூமை ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சி கதவை தட்டிட போகிறாங்களோ என்னவோ அப்படின்னு நான் எழுந்து லைட்டாக மூவ் பண்ணி பெட்ரூம் டோர் கிட்ட போயிட்டேன். அந்த நேரத்தில் பையன் கதவை ஓப்பன் பண்ணிட்டான். நான் பெட்ரூம்குள்ளே யாரும் வராத அளவுக்கு நான் வந்து டோரை லைட்டாக சாத்தின மாதிரி, உள்ளே ஒரு பாத்ரூம் இருக்குது, பால்கனி அந்த சைடு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அவன் நினச்சிருப்பான், அம்மா தான் அங்கே நிற்கிறாங்கல்ல, யாரும் உள்ளே வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவன் இடுப்பில் டவல் கட்டிட்டு ட்ரெஸ் எடுத்து போடுறதுக்கு ட்ரை பண்ணான். ஏன்னா குளித்து முடிச்சிட்டான். ட்ரெஸ்ஸை போட்டுட்டோன்னா அவனும் ஹாலுக்கு வந்துடலாம்ல, அதுக்காக ஒரு நிமிஷம் இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த லேடி அப்படியே கதவை இப்படி லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. அந்த லேடியோட 2 சின்ன பசங்களும் நின்றுருந்தாங்க. என் வார்த்தையை மீறி தான் அந்த கதவை அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. ட்ரெஸ்ஸை மாற்றினவன் மறுபடியும் பாத்ரூம்குள்ளே ஓடுறதுக்காக ட்ரை பண்ணுறப்போ பாத்ரூமோட அந்த என்ட்ரன்ஸில் விழுந்து எழுந்து ஓடினான் பயத்தில். உள்ளே போய் பாத்ரூம் டோரை லாக் பண்ணிக்கிட்டான். அந்த டைமில் எனக்கும் தெரியல அவனுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு. அவன் விழுந்துட்டான் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச உடனே நான் அந்த புரோக்கர்கிட்ட சொன்னேன், சார் எங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்குது, பையன் உள்ளே குளிச்சிட்ருக்கான், இவங்க உள்ளே போய் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க, என்ன சார் அப்படின்னு. ரொம்ப மரியாதை இல்லாமல் பேசினார். நீ எதுவாக இருந்தாலும் ஓனர்கிட்ட பேசிக்கோ, ஓனர் தான் எங்களை பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணார் அப்படின்னு சொன்னார். என் விதியை நினச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அமைதியாக நிற்கிறேன். வீடு நீங்கள் காலி பண்ணுறேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்போது வீட்டுக்கு ஆளை கூட்டிகிட்டு வந்து பார்க்க தான் செய்வாங்க, ரொம்ப பேசுகிறீங்க, நான் ஓனர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆளை கூட்டிகிட்டு போனார். ஏன்னா அந்த பெட்ரூமை அவங்க பார்த்து முடிக்கலை. அவங்க வெளியில் போகிறாங்க. நான் பெட்ரூம் கதவு கிட்ட நின்னதுனால அப்படியே என்னோடய கட்டிலில் போய் உட்காந்து அவங்க போயிட்டாங்கடா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன்.
அவன் வெளியில் வர்றான் அழுத மாதிரி. இந்த ரைட் ஹேண்ட் சைடு கையில் இந்த இடத்துல, இந்த மேலே இந்த இடத்துல ரொம்ப வீக்கமாக இருந்ததுங்க. எனக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப அழுகையாக வந்துருச்சு. எதுக்கு இந்த மாதிரி நடக்கணும்? இவங்கெல்லாம் ஏன் இந்த டைமில் வரணும்? இந்த டைமில் வர்றதே தப்பு தான். அதில் வந்துட்டும் இப்படி தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களே, எனக்குன்னு ஒரு ப்ரைவசி இல்லையா? நான் இருக்கிற வரைக்கும் ஓனர் வாடகையை எடுத்துகிட்டு தானே வீடு காலி பண்ண அலோவ் பண்ணுவார். நம்ம வீட்டில் இருக்கிறப்பவே இப்படியெல்லாம் ஆளை கூட்டிகிட்டு வந்து பண்ணுறாங்களே அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சின்ன பையன்கிட்ட ஐஸ் கட்டி எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு ஐஸ் கட்டி ஒத்தனம் கொடுத்தேன். எந்த ப்ரெஷரும் கொடுக்கல, ஐஸ் கட்டி ஒத்தனம் மட்டும் அப்படி லைட்டாக வச்சு விட்டேன். கை மூமெண்ட்டே கொடுக்க முடியல மம்மி, ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு சொன்னான். நைட் ஆயிடுச்சு, டாக்டர்கிட்டையும் போக முடியாது. காலையில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு முடிவு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். இங்கே பக்கத்தில் ஒரு கிளினிக் இருக்குங்க, அங்கே ஈவினிங் 6 மணிக்கு டாக்டர் வந்துடுவாங்க. அவன் வேலைக்கு போகலை. பையன்கிட்ட சொன்னேன், நான் வேலைக்கு கிளம்புறேன்டா, நீ எந்த மூமெண்ட்டும் கொடுக்காத, சாப்பாடு இருக்குது, நீ சாப்பிட்ருங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு கிளம்பிட்டேன். நைட்டு வேலை முடிஞ்ச உடனே பேக்கரியில் பையனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவனால் தான் சைக்கிள் ஓட்ட முடியாதுல்ல, அதனால் நீ அப்படியே நடந்து வந்து ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துடு, நம்ம அப்படியே கிளினிக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னேன். அவனும் அதே மாதிரி வந்தான். நாங்கள் 12ஆம் தேதி டாக்டர் போய் பார்த்தோம். அவங்க எக்ஸ்ரே எழுதி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் டே எக்ஸ்ரே எடுத்தாச்சு. மறுபடியும் டாக்டரை பார்த்தப்போ மைல்டாக ஒரு ஃப்ராக்சர் இருக்குது, 15 நாள் எந்த கை மூமெண்ட்டும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு டைட்டாக கட்டு போட்டு விட்டாங்க. 15 நாள் கழித்து மறுபடியும் வர சொன்னாங்க. எனக்கு ரொம்ப அழுகையாக வந்தது, நிறைய அழுதேன். எனக்கு இந்த வாழ்க்கையை நினச்சி ரொம்பவே கோபமாக வந்தது. அவனை பேப்பர் போடுறதுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டேன். 13ஆம் தேதி சேலரியை வாங்கிட்டு வேலையை விட்டு நின்றலான்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு ஆப்ரேஷன் பண்ண இடத்துல உடஞ்சி விழுற மாதிரி ஒரு பெயின். இப்போ கூட என்னால் உட்காந்து பேச முடியல. அந்த பதட்டத்தில் தான் இப்படி எனக்கு வேர்த்துட்ருக்கு. அந்த பெயினோடு தான் பேசிகிட்ருக்கேன். தாங்க முடியல, வேலை என்னால் செய்ய முடியலைங்க. நான் போய் சேர்ந்தேன். 1 மாதம் எப்படியாவது ரன் பண்ணிடலான்னு நினச்சேன். இந்த ஆப்ரேஷன் பண்ணி இந்த நிலமையில் நான் மூவ் பண்ணி வேலைக்கு போய் அங்கே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உட்கார முடியாமல் எழுந்து நின்று இந்த வேலையை செஞ்சது அளவுக்கு அதிகமான ரிஸ்க்கை எனக்கு நானே கொடுத்துக்கிட்டேன். இந்த 16,000த்துக்காக என் உடம்பு ரொம்ப டேமேஜ் பண்ணிக்கிட்டேன். நானே நினச்சேன், நம்மளால் முடியலையே, நம்ம வீட்டில் இருந்து ஏதாவது பண்ணிக்கலாம், ஒரு 4-5 ப்ராடக்ட்டை நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்லாம் நிறைய பிளான்லாம் போட்டு வச்சுருந்தேன். இந்த காசை வீட்டில் இருந்தே நம்ம எடுக்கணும், அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். எனக்கு பையன் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பான் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். வெயிட்டு தூக்குறது இது எல்லாமே பையன்தான் செய்யணும், எனக்கு யாரும் கிடையாது. அந்த பெட்ரூமை நான் சரியாக காட்டலை அப்படின்றதுனால அந்த புரோக்கருக்கு என் மேலே கோவம் இருந்தது. அதை ஓனர்கிட்ட கூட சொல்லியிருக்கலாம். ஓனர் வேறு நம்ம மேலே கோவமாக இருப்பார், என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். காலேஜ் கன்ஃபார்ம் ஆன உடனே வீடு மாற்றணும். ஆப்ரேஷன் பண்ண இடம் எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுற மாதிரி இருக்குங்க. சுத்தமாக 1 இன்ச்சு கூட நடக்க முடியல. இப்போ வாக்கரை யூஸ் பண்ணி கூட ஒரு அடியை எடுத்து வைக்க முடியல. அம்மாவுக்கு வேலை செஞ்சு இந்த மாதம் நம்ம சம்பளம் வாங்கி கொடுத்தோமே, அதே மாதிரி இன்னொரு மாதத்துக்கு சம்பளம் வாங்கி கொடுக்கணுன்னு ரொம்ப எதிர்பார்த்தான். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ வருத்தப்படாத அப்படின்னு சொன்னேன். ஓனர்கிட்ட ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதத்தோடு என்னால் வர முடியாது சார் வேலைக்கு, நான் வீடு மாற்றுறேன், வேறு ஏரியாவுக்கு போகிறேன் அப்படின்னு ரீசன் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நான் வேலையை விட்டு நிற்கலான்னு நினைக்கிறப்போ பையனுக்கு இந்த பிரச்சனை வந்ததுனால இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் நான் வேலைக்கு போக போகிறேங்க. நான் போய் தான் ஆகணும். அப்போ தான் இந்த டைமில் இருக்கிற நெருக்கடியான பண பிரச்சனைக்கு அந்த பணமும் கொஞ்சம் யூஸ் ஆகுமே. இன்னும் ஒரு 15 நாள் நம்ம வேலை செஞ்சோன்னா ஒரு பாதி சம்பளமாவது நமக்கு கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக இந்த மாதம் எண்டு வரைக்கும் போகலான்னு போயிட்டுருக்கேன். ஒரு கமெண்ட் பார்த்தேன், என்னோடய வலது கையாக இருந்தவன் அவனுக்கு என்னாச்சுன்னு. நிஜமாதான் அவன் என் வலது கை மாதிரி தான் இருந்தான். என்னோடய ஒரு கை என்னோட பெரிய நம்பிக்கையாக இருந்தான். அவனுக்கு இப்போ கை உடைஞ்சது, இந்த டைமில் வீடு மாற்றக்கூடிய சூழ்நிலையில் இருந்தது, இதெல்லாமே எனக்கு ஒரு சிரமந்தான். எப்படி எல்லாத்தையும் சமாளிக்க போகிறேன்னு தெரியல. விதி எனக்கு என்ன எழுதியிருக்கோ அதுவே நடக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு நான் இப்போ இதை கடந்து போகிறேன். இதில் யாரையும் குற்றம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் எங்களோட நேரம். எனக்காக தயவு செஞ்சு வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருங்க, அது எனக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.